சிறுகடி காசு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பிஸ்னஸில் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த உடம்பு எத்தனை வருஷத்துக்கு தாங்க சொல்லு. அந்த உடம்பு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உனக்காக உழைச்சி தரும். அதுக்கப்புறமா அதுக்கு நீ செலவு பண்ணுறதே பெருசாக போயிடும். அதனால தான் சொல்ல வரேன், நீ உழைக்கிற அதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் பிஸ்னஸில் போட்டு அதை எப்படி பெருசாக்கணும் தான் பார்க்கணும். காலம் ஃபுல்லாக உழைச்சிட்டே இருந்தால் போதாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனை வருஷமாக நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் சார். ஆனால் கடைசி வரைக்கும் டிரைவராகவே தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் சார் நான் ஒரு 3 வண்டிக்கு சொந்தக்காரனாக இருக்கேன். அதுக்கு கூட மாசான டீவு கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் சொன்ன பாயிண்டெல்லாம் நீயே யோசிச்சு பார்த்து இந்த பிஸ்னஸை என்ன பண்ணால் இன்னும் பெரிய லெவலுக்கு போகலான்னு யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து யோசிச்சுட்டு செட்டில் போயிட்டு உட்காராங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னுடைய பழைய முதலாளியை நான் பார்த்து அவர்கிட்ட நான் உதவி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ இதாண்டா முழுசாக பிஸ்னஸ் மேனாக மாற போகிற, உன்னோட முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ ஒரு கார் டிரைவர்ரா, ஆனால் அப்படி இருந்தும் நீ எப்படா அந்த காரை வச்சு நம்மளால் எப்படா இதுலேருந்து பெரிய லெவலுக்கு போக முடியும்? எத்தனையோ பேர் போயிருக்காங்க, நம்மளால் போக முடியாத என்ன அப்படின்ற மாதிரி தைரியமாக கிளம்பி போகிறாங்க. அப்போது அவங்க பழைய ஓனரை பார்த்து அவரோட நிலைமை எடுத்து சொல்கிறாங்க. சார், உங்ககிட்ட இருக்கல அந்த 5 வண்டிங்களையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ரொம்பவே பழசாயிடுச்சு முத்து, அதெல்லாம் உனக்கு செலவு செய்கிறதுக்கே ரொம்ப பெரிய செலவாயிடும். வேண்டாம் முத்து, நீ இப்போ இருக்கிற கண்டிஷனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், நான் காரில் அக்கு வேற ஆணி வேற எந்தெந்த சவுண்டுக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதனால நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பி பொறுப்பாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி முத்து, உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்த பொறுப்பையும் முத்துக்கிட்டு கொடுத்துட்றாங்க. முத்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக மீனைக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஏதோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயே எப்படி சொன்னால் எப்படி மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைங்க அது எல்லாமே பழைய வண்டி, அதுக்கு செலவே பெருசாக போயிடுங்க, அதில் நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாவியை நீ உன் மனசார என் கையில் கொடு, நான் கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சிந்தாமணி இருந்துட்டு அந்த ஃபைனான்ஷியரை பார்த்து வீட்டை ஏலத்துக்கு விட்டே ஆகணும், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, ஏலத்துக்கு வரவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த முத்து தான் ஏதோ பழைய வண்டியெல்லாம் எடுத்து 5 காருக்கு இப்போ அவன் ஓனராக இருக்கான். அவன் ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அவெல்லாம் கடைசி வரைக்கும் அவன் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவனால் 38 லட்சத்தை கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கேலி கிண்டலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணாலும் சரி உள்ளே வரவே கூடாது, அந்த வீடு என் கையில் வந்துடணும், நீ அந்த பதவியை ராஜினாமா பண்ணி கொடு, நான் வீட்டுக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அந்த திமிர் பிடிச்ச மீனா அதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஷியல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.